ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க கர்த்தருக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ காலையிலேயே சர்ச்லேருந்து ஐயாலாம் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என் தங்கச்சி வந்து எனக்கு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா. அதில ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒண்ணு இருந்துச்சு. அதில எங்கள் ஃபேமிலி பிக் போட்டிருந்துச்சு. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒண்ணு வந்துட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்க வந்திருக்கேன். என்னோட பையனுக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அங்க நல்லா விளாடுறதுக்கு நெறைய இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதுக்காக இங்க வந்திருந்தோம். நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு ப்ளே ஏரியா மாரி ஒண்ணு இருந்துச்சு. அங்க போய் என்னோட பையன வச்சு நல்லா விளாண்டுட்டு, நாங்களும் நல்லா ஸ்விங்ஸ்லாம் பண்ணிட்டு, ஸோ இன்னொரு இடம் இருந்துச்சு. அங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஒரிஜினல் கேமல்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரீ ஹவுஸ், பேம்பு பிரிட்ஜ், அப்புறம் இந்த நெறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு, ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. ஸோ, எல்லாத்தையுமே பார்த்துட்டு, அங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அப்டியே நாங்க வந்து என்னோட அம்மா, அப்பா வீட்டுக்கு போயிட்டோம். அங்க வச்சு எனக்கு கேக் கட் பண்ணாங்க. ஸோ, நான் ஃபர்ஸ்ட்டு கேக் எடுத்து ஊட்டுனதே என்னோட பையனுக்கு தான். லாஸ்ட் இயர் எப்படி கை குழந்தையா என் மடியில இருந்தான். இந்த வருஷம் நல்லாவே வளர்ந்துட்டான். இன்னைக்கு நாங்க வாங்கியிருக்க கேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் கேக் தான். ஸோ வந்து அத வச்சு ஒரே ஃபன்னா இருந்துச்சு. எல்லாருக்குமே வாயில குடுக்கும்போது அதோட சில்னஸால வந்துட்டு எல்லாரும் குடுக்குற ரியாக்ஷன் பார்க்கவே வந்து ரொம்ப ஃபன்னாவும், அழகாவும் இருந்துச்சு. முக்கியமா எங்க பாட்டிலாம் பாருங்களேன் நடுங்கிட்டாங்க. எனக்கு முதல்ல அத கையிலேயே பிடிக்க முடியல. அவ்ளோ கூலா இருந்துச்சு. ஸோ நான் கஷ்டப்பட்டு தான் எல்லாருக்குமே ஊட்டிட்டு இருந்தேன். அதுலயும் முக்கியமா என்னோட ஹஸ்பண்டும், என் கசினுக்கும் வந்து நாங்க ஃபுல்லா வாயில குடுத்துட்டோம். அவங்க வந்து சாப்பிட முடியாம திணறுனத பார்க்கவே செம ஃபன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க பாட்டி வந்து அவங்களோட லவ் எனக்கு குடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட கிஸ் அண்ட் அவங்க ஒரு முட்டு குடுப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணி எனக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு அமௌண்ட் ஒண்ணு குடுத்தாங்க. ஸோ பாட்டினாலே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்னால ஸோ அப்படியே அங்க நல்லா எல்லார் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, என் பையன் கூட விளாண்டுட்டு, என் பையன் வந்து இன்னைக்கு என் கூட இருக்கவே இல்ல. ஃபுல்லா அவங்க தாத்தா கூட தான். புடிச்சு புடிச்சு நான் என்கிட்டயே வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு டே ரொம்பவே சூப்பரா போச்சு. பர்த்டேவும் ரொம்ப பிளெஸ்ஸிங்கா இருந்துச்சு. இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.